இங்க பிளைட்ல போயிட்டு இருந்த சில ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட ஒர்க் பண்ற ஒரு லேடியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லேடி ஆல்ரெடி போட்டிருந்த சர்வைவல் ஸ்கில்ஸை சோசியல் மீடியால பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோபம் வந்தாலும் அந்த டைம்ல அவங்களை எதிர்த்து அவளால எதுவுமே செய்ய முடியல. அப்போ நடுவானத்துல போயிட்டு இருந்த அவங்களோட பிளைட் திடீர்னு பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ சடனா அந்த பிளைட்லயும் தீ பிடிச்சிருது. அப்போ சீட் பெல்ட் போடாம இருந்த ஆபீசர்ஸ் எல்லாரும் அந்த பிளைட்டுக்குள்ள தூக்கி வீசப்படுறாங்க. அப்போ பிளைட்டோட ஒரு பகுதி அப்படியே உடைஞ்சு போயிருது. அதனால சில பேர் அந்த பிளைட்ல இருந்து ஸ்லிப் ஆகி வெளியே போயிடறாங்க. அப்போ ஒரு மேனேஜர் அந்த பொண்ணோட காலை பிடிச்சுக்கிறாரு. இன்னொருத்தர் அங்க இருந்து அவங்க பாஸோட காலை பிடிச்சு காப்பாத்த சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா அந்த பாஸ் சுயநலத்துக்காக அவனை அப்படியே உதச்சி தள்ளி விட்டுறான். கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பிளைட்டுக்கு வெளியே போயிடுறாங்க. சடனா எல்லாம் இருட்டாகி அந்த பிளைட்டும் கண்ட்ரோல் இல்லாம அப்படியே நடுக்கடல்ல போய் விழ ஆரம்பிக்குது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த பிளைட் கரெக்டான ஆங்கிள் விழுந்ததால உடனே அது தீ பிடிக்கல. உடனே கடல் நீர் உள்ள வர ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணு சீட் பெல்ட்டை கலத்திட்டு ஸ்விம் பண்ணி கடலுக்கு மேல வந்துடுறான். ஆனா அந்த கடல்ல அவளுக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்ல. அப்போ தூரத்துல ஒரு ஐலாண்டு இருக்கிறத பார்க்கா. உடனே அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த தீவை நோக்கி வேகமா நீந்தி போறான். ஒரு வழியா உயிரோட அந்த தீவுக்கு வந்து சேர்ந்துடுறான். ஆனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியல. அந்த பொண்ணு அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த கடற்கரை ஓரத்துல தூரத்துல ஒரு ஆள் படுத்து கிடக்கிறத பாக்குறான். உடனே அது யாருன்னு ஓடி போய் பாக்குறான். பார்த்தா அந்த பிளைட்ல அவ கூட சீட் பெல்ட் போட்டிருந்த அவளோட சுயநலவாதி பாசா தான் இருப்பான். அவன் எப்படியோ தப்பிச்சு சுயநினைவு இல்லாம அந்த கடற்கரைக்கே அடிச்சு வரப்பட்டிருப்பான். ஆனா அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல அவனோட கால் மட்டும் புரோக் ஆகி இருக்கும். அவனை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா பயங்கரமா கோபப்படுறான். ஏன்னா அந்த கம்பெனிலேயே மத்த எல்லாரையும் விட அந்த பாச தான் அவளுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. உடனே அவனை காப்பாத்த மனசு இல்லாம அங்க அப்படியே விட்டுட்டு போக நினைக்கிறான். ஆனா அவனுக்கு அவளோட வேல்யூவை உணர்த்தணுங்கிறதுக்காக அவனை காப்பாத்த முடிவு பண்றான். உடனே அவ ஒரு கல்லை உடைச்சு அதை ஷார்ப்பான ஒரு பீஸை எடுத்து அங்க இருந்த வாழை மரத்துல இருந்த இலைகளை வேகமா கட் பண்ணி எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் சில கம்புகளை அடுக்கி தென்னை ஓலையையும் வாழை இலையையும் ஒன்னா சேர்த்து அங்க கிடைச்ச கொடிகளை ரோப் மாதிரி யூஸ் பண்ணி டைட்டா கட்டான். அப்படியே இப்போ ஒரு சின்ன தங்குற இடம் ரெடி ஆகுது. அவனை வெயில இருந்து சேவ் பண்ணனதுக்கு அப்புறம் குடிக்க தண்ணிக்காக ஒரு பிளான் பண்றான். அதுக்காக அந்த மணல்ல ஒரு குழியை தோண்டி உள்ள தேங்காய் சிரட்டைகளை வச்சு அதை சுத்தி வாழை இலைகளை அடுக்கி வைக்கிறான். அந்த கடற்கரையில கிளைமேட் சேஞ்ச் ஆன கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால அந்த மழை தண்ணியை குடிக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல மழையும் நின்று வானம் அப்படியே கிளியர் ஆயிருது. அப்போ ரொம்ப நேரமா சுயநினைவு இல்லாம இருந்த அவளோட பாஸ் திடீர்னு கண்ணு முழிச்சிடறான். அவனுக்கு சுயநினைவு வந்ததை பார்த்த அந்த பொண்ணு வேகமா அவனுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணியை கொண்டு கொடுக்குறான். அந்த பாஸ் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெட் வெயிட் பிடிச்சவனா இருந்தாலும் அவ காப்பாத்தினதுன்னு நினைச்சு அவளுக்கு மனசார தேங்க்ஸ் சொல்றான்.